වාසි ජනතාවගේ නායකයා තමයි නායකයා. ලංකාවේ මේ சாமானியங்க இன்னுமா அரசியல் அதிகாரத்துக்கு முதல் நீங்கள் அவற்றை செய்வதற்கு போலீசிலே முறைப்பாடு செய்திருக்கலாம். வாக்கு வீதம் உண்டு. வாக்கு நான் எதிர்பார்க்க முடியாது 6 இன மக்கள்கிட்ட. ஐக்கிய மக்கள் சக்தியை விட்டு வெளியேறி இன்னும் ஒரு கட்சிக்கு சென்றிருக்கிறீர்கள். பாட்டை போட்டுக்கு சாலுவையை போட்டு தொப்பியை போட்டுக்கு ஊர்வலி அந்த ரோட்டில் பைக் ரேஸ் வைக்கதில்லை. நீங்கள் அந்த கட்சியிலே போட்டியிடுவீர்களா அல்லது அதனை விட்டு பின்வாங்குவீர்களா? இது இல்லை மகே தாத்தாக்கே பூதல் எனவே பூதலே மம மேகத்திலே சமகாலத்திலே நீங்கள் எவ்வாறான அரசியல் அதிகாரத்திலே இருக்கிறீர்கள்? ஆகுன ஒரு இஃப்தார் செய்வாங்க, காசை கூப்பி இஃப்தார் அப்படியே ரிப் பண்ணுவான். சரியா? இது இல்லை. இது அரசியல் அதிகாரத்துக்கு வந்தால் இளைஞர்களை இவ்வாறு வழிபடுத்த போகிறீர்கள். திட்டம் வச்சிருக்கீங்க. திட்டம் என்ன ஸ்மார்ட்டாக இருக்கணும். ஒரு வட்டார தேர்தல் வருகிற சந்தர்ப்பத்திலே எவ்வாறு நீங்கள் இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை கொண்ட ஒரு தேர்தலிலே நீங்கள் கிளம்பிறங்க போகிறீர்கள்? எண்ணம் இன்னைக்கு இப்பயும் மேய்க்குதான் எப்பயும் மேய்க்குதானே. இப்போ இன்னைக்கு அந்த டைம். எனவே அவ்வாறு தேர்தல் ஒன்று வந்தால் களமிறங்க மாட்டீர்கள்? இல்லை கட்டாயம் இறங்க மாட்டேன். அப்பொழுது ஏன் நீங்கள் ஆரம்பத்திலே ஐக்கிய மக்கள் சக்தியிலே மாநகர சபையினுடைய வேட்பாளராக களமிறங்கியிருந்தீர்கள்? அந்த டிவி வழங்கும் உயர் குரல்